ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம கழனி தான் வந்திருக்கோம். மாடு கட்டியாச்சு. இப்போ அந்த இடத்துல மயில் பார்த்தேங்க. மாங்காய் மரத்துக்கு பக்கத்தில் ஃபோட்டோ வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஆனால் கீழே மடுவில் இறங்கிடுச்சு. நம்ம போய் பார்க்கலாம். சப்போஸ் மயில் இருந்தால் உங்களுக்கு நான் லைவ் வீடியோவை நான் காட்டுறேன், பார்க்கலாம். டோன்ட் மிஸ் இட். வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. மயில் இருக்கா இல்லை செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஆனால் கன்ஃபார்மாக மயில் இருக்குது. நம்ம அதிர்ஷ்டம் பார்க்கலாம் இருக்கா இல்லையான்னு. நானும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக போகிறேன், உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா மடுவுக்காக தான் பார்ப்போங்க. இப்போ கொள்மோடு அந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. இது கழனி. இப்போ அது மடு தண்ணி வற்றிட்டுருக்கோம். எப்படி இருந்தாலும் மழை காலம் எங்களுக்கு இப்போதைக்கு இல்லைங்க, ஒரு வாரமாக. ஸோ மயிலுங்க வந்து அந்த வழியாக தான் வரும் போகும். நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. இப்போ மாங்காய் மரத்துக்காக வந்தாச்சுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா பேட்ரி லோவாக இருக்கிறதுனால வெயிலில் வேறு டெம்பரேச்சர் காட்டுறது. ஸோ அதனால் நான் வீடியோ பண்ணி போடுறேன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இப்போ தாங்க இங்கே தாங்க பார்த்த மயில் காணவே காணும். இறங்கிடுச்சுங்க வர்றது சத்தம் கேட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இதுதான் மடு, தண்ணி போகிற இடம். தண்ணி வற்றிச்சு. லாஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டும் போது தண்ணி இருந்தது, இப்போ தண்ணி இல்லை. இந்த தாண்டி தாங்க போகும், தாண்டி தாங்க மயில் வரும். இதுக்கு அந்த பக்கம் தாங்க மயில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே மயில் வந்து 20லேருந்து ஒரு 30 மயிலுங்க இருக்குதுங்க. எப்போனா மார்னிங் ஏர்லி மார்னிங் வரும். அதோடு விட்டால் ஒரு 6-7 மணிக்கு தாங்க மயில் இந்த பக்கத்தில் வரும். ஈஸியாக ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். எப்படா ட்ரை பண்ணி நான் உங்களுக்காக தேடி பார்க்குறேன். இது தாங்க பனம் பழம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க எவ்வளோ வெயிட் இருக்குது பனம் பழம். இதில் இருக்க விதை தான் நம்ம பனங்காயை வைப்போம் பூமியில் புதைச்சி வச்சா. பாருங்கள் எவ்வளோ பெரிய கொட்டையாக இருக்குவாங்க. பிச்சு பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நாறு தோளமாக தான் இருக்கும். அம்மா நிறைய விழுந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே பூமியில் புதைச்சா பனங்கிழங்காக வருங்க. வாங்க போகலாம். மாங்காயெல்லாம் நின்று போச்சு பாருங்கள். மாங்காய் மரத்தில் மாங்காயெல்லாம் எதுவும் கிடையாது. மயில் பார்க்க போகலாம் வாங்க. நாங்கள் குத்தகைக்கு தாங்க வச்சுருக்கோம், சொந்த கழனிலாம் இல்லைங்க. அதோ தெரியுது பாருங்கள் தென்னை மரம். ஜூம் பண்ணி பாருங்களேன். ஜூம் பண்ணி பார்த்து தென்னை மரம் இருக்க பாருங்கள். அந்த லாஸ்ட்டு தாங்க இங்கேருந்து இது வரைக்கும் பயிர் வைக்கிறோம். 2 இடத்துல பயிர் வைக்கிறோங்க. இதை வேலூரால் எங்களுக்கு பயிர் ஓனர் இருக்கார். அவர் வேலூரார் கைனினோம் இதை நாங்கள். இந்த பக்கமாக தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ஆர்னியார் கைனின்னு இருக்குது. அது ஆர்னியில் இருக்கிறவங்க வைக்கிறது. வாங்க மயில் தேடி பார்க்கலாம். டைம் ஆயினே போகுது வேறு. பாப்பா ஒரு முறை வந்து மயில் இறகு இங்கேருந்து தான் எடுத்துன்னு வந்தாங்க. ஒரு 3 இறகு 4 இறகு எடுத்துன்னு வந்தாங்க. இங்கேருந்து தாங்க எடுத்துருந்தா. 3 இறகு நோவை எடுத்துன்னு வந்தா பாப்பா. அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, இன்னும் அப்லோட் பண்ணல. அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். என்ன ஒன்று, பாப்பா வண்டி ஓட்டின்னு வர வீடியோவாக இருக்கும். அதை அப்லோட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ட்டு எனக்கு தெரியல. சின்ன பாப்பா, அதனால் அந்த வீடியோ போட முடியல. ஆனால் மயில் இருக்குதா கிடச்சிதா மட்டும் என்கிட்ட சொன்னால், அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு போடலாமா வேணாமா சொல்லுங்கள். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் அந்த வீடியோ போடலாமான்ட்டு. சின்ன பாப்பா தான். வந்தாச்சுங்க மடுவுக்கு. நானும் பாப்பா ஜாக்கெலாம் வந்து தண்ணியில் விளையாடுறது காமிச்சிருப்பேன். அந்த ஏரியா தாங்க இது. பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணி வற்றிச்சுங்க. ஆனால் சப்போஸ் மழை வந்தால் திரும்பி தண்ணி ஊறி இந்த ஓடையில் போக ஆரம்பிக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பொதுராக இருக்கும். வரத்துக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதே போல் இந்த பக்கத்தில் எல்லை கல்லுன்னுவாங்க, சாமி தாங்க. ஆனால் சில பேருக்கு பயமாக இருக்கும், சில பேருக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அங்கே வணங்குறதுனால பயப்படாமல் வரங்க. அமைதியாக வாங்க பார்க்கலாம் மயில் இருக்குதா இல்லையான்னு. இந்த பக்கம் தாங்க மயில் வரும். ஏன் தெரியுங்களா? இங்கே பாருங்கள் காரமணி செடி போட்டிருக்காங்க, வேர்க்கடலை செடியெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வேர்க்கடலைக்காக காரமணிக்காக மயில் வருங்க. இன்னும் தாண்டி போகணுங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தொலைவு போனால் தான் மயிலெல்லாம் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எறும்பு புத்து, ஈசல் புத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இது தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்தாக இருக்குது பாருங்கள். எறும்பு புத்து, ஈசல் புத்து.
நம்ம எல்லக்கல் சொன்னீங்களா, உங்களுக்கு தெரியுங்களா எல்லக்கல்லுன்னா எல்லக்கல் சாமின்ட்டு. அவர் வந்து இந்த பக்கத்தில் தாங்க இருக்காங்க. பனைமட்டெல்லாம் இருக்குது தெரியுதுங்களா, அது தாண்டினா போல் ஒரு செடி இருக்குது பாருங்க, தேக்கன்னு, அதுக்கு எதிர்க்க தாங்க இருக்கார் எல்லக்கல் சாமி. இப்போ இந்த பக்கத்தில் தாங்க மயில் இருக்கும். ஆனால் எனக்கு உள்ளே போகிறதுக்கெல்லாம் பயமாக இருக்கும். எப்படி போய் உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரியல. நான் மாடு கட்டு வந்தேன், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாது வந்துட்டேன். டாக்டர் வரேன்னு இருக்காருங்க மாடுக்கு செனை பிடிக்கிற ஊசி போடுறதுக்கு. அக்கா நான் வந்து வெயிட்டிங்க. பாருங்களேன் அம்மா அப்பா பள்ளமாக இருக்குது. எங்கேயோ போயிடுச்சுங்க மயில், காணவே காணுங்க. ஆனால் மயிலெல்லாம் தங்குறதெல்லாம் எங்கே தெரியுங்களா, சுற்றி இருக்கிற பனை மரத்தில் தாங்க மயிலெல்லாம் தங்கும். இந்த பனை மரத்தில் தாங்க தங்குறது, வேறு எங்கேங்க. இந்த இடத்துலலாம் மரங்கள்லாம் நிறைய இருந்தது. இவங்க இந்த கைனிக்கார் விற்றுட்டாங்க மரத்தெல்லாம். இந்த கைனிக்கார் விற்ற மரங்க வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, காஞ்சு போன மரங்க விறகு தாங்க நாங்கள் வீட்டுக்கு எல்லாம் சேகரிக்கிறோம். வேறு எதுனா விறகுங்க நாங்கள் சேகரிக்க போகிறோம். தெரியுதுங்களா, இப்படி தாங்க போய் ஆகணும்.